பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச பாஜகவினருக்கு தகுதியில்லை என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாஜகவினர் மீதுதான் பாலியல் வழக்கு அதிகமாக உள்ளது என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என தமிழ்நாட்டில் பாஜக நாடகத்தை அரங்கேற்ற வேண்டாம். மணிப்பூர் பெண்களுக்கு நடந்த பாலியல் கொடூரத்திற்காக அங்கு சென்று அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்வாரா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்ட மேதை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர், பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தரம் தாழ்ந்து நாட்டினுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசிய சர்ச்சை கருத்து இந்தியா முழுவதும் பற்றி எறிகிறது. அம்பேத்கர் அவருடைய பெயரை தொடர்ந்து நீங்கள் உச்சரிப்பதை விட கடவுள் பெயரை சொன்னால் மோட்சத்துக்கு செல்லலாம் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்தி திரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு மிகப்பெரிய தலைவராக இருந்து இந்தியா ஒரு சமதர்ம நாடு, பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் மக்களுக்கு உண்டு, அனைத்து மதமும் ஒன்று, இந்தியாவில் உள்ள அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கடவுளுக்கு நிகராக திரு அம்பேத்கர் அவர்களை நாட்டு மக்கள் பார்க்கிற பொழுது திரு அமித்ஷா அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை விமர்சனம் செய்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வக்கர புத்தியையும், அம்பேத்கர் அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கூட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடினார்கள். ஆனால் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வைத்த கோரிக்கை திரு அமித்ஷா அவர்கள் உடனடியாக உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும், பகிரங்கமாக இந்த நாட்டு மக்கள் மத்தியில் அவர் சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரு அமித்ஷா அவர்களை அமைச்சரவையிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். அதை மோடி அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. பிரதமர் மோடியும் மரியாதைக்குரிய தலைவர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்திருக்கிறார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி டாக்டர் அம்பேத்கர் என்பது தெளிவாக தெரிகிறது. மிகச்சிறந்த பொருளாதார மேதை, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியவர், நிதியமைச்சராக இருந்து 10 ஆண்டு காலம் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்து அன்னை சோனியா காந்தியினுடைய வலதுகரமாக செயல்பட்டது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை நடத்தி இந்த நாட்டில் வளர்ச்சியை தந்த தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. அவரோடு 10 ஆண்டு காலம் அவருடைய அமைச்சரவையிலே பணிபுரிகின்ற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அதை நான் மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அவர் எல்லோரையும் மதிக்கிறவர், எல்லோரோடும் அன்போக பேசுகிறவர், எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தை பொருட்படுத்தாமல் தன்னுடைய கடமையை செய்து இந்த நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பெயரை பெற்றிருக்கிறவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, மிகவும் எளிமையானவர். அவரிடமிருந்து நிர்வாகத்தை நான் கற்றுக்கொண்டேன். அவருடைய எளிமை, பொறுமை உலக அரங்கிலே அவருடைய பெருமையை பறைசாற்றி வருகிறது. ஆனால்
பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கடந்த காலங்களில் இந்திய நாட்டுடைய முன்னாள் பிரதமர்களுக்கு ராஜ்காட் பக்கத்தில் அவர்கள் அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுக்கப்பட்டது. மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் ராவ் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் அவருடைய பூத உடல் அடக்கம் அங்கே செய்யப்பட்டது. ராஜ்காட் பக்கத்தில், சக்திதல் பக்கத்தில் செய்யப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் அந்த பகுதியில் இடஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறம் தள்ளி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை அவமதித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவருடைய பூத உடல் அந்த சக்திஸ்தல் பக்கத்திலேயோ அல்லது ராஜ்காட் பக்கத்திலேயோ இடம் ஒதுக்கப்பட்டு நல்லடக்கம் செய்திருக்க வேண்டும். அதுதான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்களும் பாரதிய ஜனதா அரசும் கொடுக்கின்ற மரியாதை. ஆனால் அந்த மிகப்பெரிய தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர்கள் செய்யவில்லை. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சியானது பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் தலைவர்களை அவமதிக்கிற கட்சி என்பது தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் 5வது மற்றும் 8வது வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு வைப்பதென்று மாநில கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அண்டை மாநிலமான தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மிக தெள்ள தெளிவாக 5வது மற்றும் 8வது வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலே தான் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று உறுதிபட கூறியிருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரியில் உள்ள அரசு முதுகெலும்பில்லாத அரசு, பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியாக செயல்படுகிற அரசு. ஆகவேதான் இவர்கள் மத்திய அரசு அறிவித்த 5வது மற்றும் 8வது வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வை நடத்திய தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிறிய பிள்ளைகள் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் அவர்கள் மீது மிகப்பெரிய சுமையை ஏற்றி பொதுத் தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கிராமப்புறங்களில் படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் இடைநீக்கம் செய்யப்படுகின்ற நிலை ஏற்படும். இந்த சூழ்நிலையில், இப்பொழுது இருக்கிற நடைமுறையில் கல்வியினுடைய தரம் தென் மாநிலங்களில் உயர்ந்திருக்கிறது. அதை மாற்றுவதற்கு காரணம் என்ன? சிறிய பிள்ளைகளுடைய மனதிலே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி தேர்வு என்ற முறையை கொண்டு வந்து, எப்படி நீட் தேர்வை கொண்டு வந்து நம் நாட்டில் பல உயிர்களை நாம் இழந்தோமோ அதற்கான வழியை மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறது. 2026 புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு 5வது மற்றும் 8வது பொதுத் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு முதலமைச்சர் தாரை தம்பட்டம் அடித்துக் கொண்டார். பட்ஜெட்டிலே அறிவித்தார். பெட்ரோலுக்கான விலை 2 ரூபாய் குறைத்தோம், டீசலுக்காக 4 ரூபாய் குறைத்தோம் ஒரு லிட்டருக்கு என்று முதலமைச்சர் அறிவித்து 8 மாதங்கள் கூட ஆகவில்லை. இப்பொழுது பெட்ரோலுக்கு 2 ரூபாய் விலை உயர்வு, டீசலுக்கு 2 ரூபாய் விலை உயர்வு என்று விலை உயர்வை சாதாரண மக்கள் மத்தியில் அவருடைய தலையிலே சுமத்துகிறார். ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையை
மத்திய அரசாங்கம் நிறைய வரிகளை போட்டு உயர்த்தி இருக்கிறது. மத்திய அரசாங்கமானது மாநில அரசுகள் வரியை குறைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதையும் மீறி நிதி பற்றாக்குறை என்று சொல்லி இப்பொழுது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அறிவித்து இப்பொழுது நடைமுறைப்படுத்துகிறார்கள். இதில் பாதிக்கப்படுகிறவர்கள் அரசு ஊழியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், தாய்மார்கள், இளைஞர்கள், அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே பெட்ரோல் விலை புதுச்சேரி மாநிலத்தில் 94 ரூபாய் தாண்டிவிட்டது. இந்த உயர்வு வந்த பிறகு 98 ரூபாய் ஆகும். 96 ரூபாய் ஆகும். 96 ரூபாய் ஆகும்.